கைஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாலிட் பிரின்சிபல் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சாலிட் பிரின்சிபல்னால் என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சாஃப்ட்வேர் டிசைனில் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு சாலிட் பிரின்சிபலில் எஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சிங்கிள் ரெஸ்பான்சிபிள் பிரின்சிபல் அப்படிங்கிறது தான் எஸ் அப்படின்னு சொன்னோமா. இப்போது அதை எப்படின்னு சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். அதுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டிசைன் ரூலு, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பிரின்சிபலை அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கிளியராகவும் இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸி டு மெயின்டைனாக இருக்கும், ஈஸி ஸ்கேலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போது அது எப்படின்னு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட ரியல் டைம் சினாரியோஸோட பார்க்கலாம். வாட் இஸ் சிங்கிள் ரெஸ்பான்சிபிள் பிரின்சிபல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரெஸ்பான்சிபிள் பிரின்சிபல்ங்கிற மீனிங் வந்து ஒரு கிளாஸ் டு ஹேவ் ஒன்லி ஒன் ரெஸ்பான்ஸ் தான் பண்ணணும். இதை சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு ரீசனபிள் ரெஸ்பான்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணுங்கிறது. இப்போ ஒரு ஒர்க் இருக்குன்னா அது ஒரே ஒரு ஒர்க்கை மட்டும் தான் பார்க்கும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லுவோம். இங்கே மல்டிபிள் கிளாஸஸ் இருந்து மல்டிபிள் ஜாப்ஸ் பண்ணுச்சுன்னா இங்கே டிஃபிகல்ட்டாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மாடிஃபை பண்ணுறதுக்கும். ஒன் கிளாஸு ஒன் ரெஸ்பான்சிபிள் ஒரு பர்பஸ் அப்படிங்கிறது தான் சிங்கிள் ரெஸ்பான்சிபிள் பிரின்சிபலோட ஒர்க்கு அப்படின்னு நம்ம டிசைனோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்க்குறது வந்து பேட் டிசைனோட எக்ஸாம்பிள். ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு கிளாஸுக்கு வந்து யூசர் சர்வர் அப்படின்னு நம்ம நேம் வச்சுக்கிறோம். அந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் ஹேண்டில் பண்ணோம்னா யூசரோட லாகின்னு, சென்டிங் மெயில்ஸு, பேமெண்ட் ப்ராசஸ், இந்த 3 விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்னா கிளாஸு யூசர் சர்வர் அப்படின்னு நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் வாய்டு லாகின் யூசர் வந்து லாகினோட லாஜிக் எழுதுகிறோம். வாய்டு சென்ட் இமெயில் அப்படிங்கிறத இமெயில் லாஜிக் எழுதுகிறோம். வாய்டு ப்ராசஸ் பேமெண்ட் அப்படின்னா பேமெண்ட் லாஜிக் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து என்னென்னா லேட்டராக ஏதாவது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ லாகின் லாஜிக்கில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா கிளாஸையும் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இமெயில் சிஸ்டத்தில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸையும் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் கேட்வேல ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பியும் கிளாஸையே மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த 3 டிஃப்ரெண்ட் திங்ஸையும் ஒரு கிளாஸை நம்ம மாற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறது தான் இங்கே சிங்கிள் ரெஸ்பான்சிபிள் பிரின்சிபல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். கரெக்ட் டிசைன் அப்படின்னா எப்படி பார்க்கணும், இப்போ லாகின் சர்வீஸ் அப்படின்னா லாகின் பே இதுக்கு மட்டும் லாஜிக் மட்டும் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிடுறோம். இமெயில் சர்வீஸுக்கு இமெயில் சர்வீஸ்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். வாய்டு பேமெண்ட்டோட சர்வீஸ்க்கு பேமெண்ட்டுக்குன்னு ஒரு லாஜிக் கிளாஸை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 3த்துக்கும் தனித்தனியாக நம்ம கிளாஸ் இது பண்ணி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஈச் கிளாஸும் ஒன்லி ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கும். லாகின் சர்வீஸில் லாகின் மட்டும் தான் பார்க்கும், இமெயில் சர்வீஸில் இமெயில் மட்டும் பார்க்கும், பேமெண்ட் சர்வீஸில் பேமெண்ட் மட்டும் பார்க்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் எந்த மாடிஃபைடும் இருக்கணும். நமக்கு எதாவது மாடிஃபை பண்ணணும் லாகின் பேஜ்லாம் போய் லாகின் கிளாஸில் போய் மட்டும் மாடிஃபை பண்ணிக்கிட்டால் போதும். இது இமெயிலையும் பேமெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணாது. இப்போ இமெயிலில் போய் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் லாகினையும் பேமெண்ட்டையும் எந்த அஃபெக்ட் பண்ணாது. பேமெண்ட்டில் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரேன் அப்படின்னா லாகினையும் இமெயிலையும் எந்த பண்ணாது. மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்கேலபிலிட்டிக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட இன்னும் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் சிஸ்டத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பர்சனு அங்கே டீச்சிங் பண்ணலாம், அக்கௌண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டடாக இருக்கலாம், க்ளீனிங்கும் பண்ணலாம். இது எல்லாமே தனித்தனியான கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி செப்பரேட்டாக இருக்கும். இப்போ டீச்சருக்கு டீச்சிங்கோட இது தான், அக்கௌண்டபிலிட்டருக்கு அக்கௌண்டிங் பண்ணுறது தான், அட்மினுக்கு மேனேஜ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஈச் சிஸ்டமும் இப்போ ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் நல்லா ஒரு ஸ்மூத்தான ஆர்கனைசபிளாக இருக்கும். இதை தான் சிங்கிள் ரெஸ்பான்சிபிள் பிரின்சிபல் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் சிங்கிள் ரெஸ்பான்சிபிள் பிரின்சிபல் அப்படிங்கிறதுல என்னென்னா கோடு ஈஸி டு மெயின்டைனாக இருக்கும், சேஃபாக இருக்கும், சிம்பிள் சேஞ்சஸாக இருக்கும், மோர் ரீடபிள் கோடாக இருக்கும், பக்ஸை வந்து ஈஸியாக பிக் பண்ணிக்க முடியும், ஸ்கேலபிலிட்டி சிஸ்டமாக இருக்கும். இது வந்து என்னென்னா லார்ஜ் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்டுக்கெலாம் ரொம்ப எசென்சியலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்டர்வியூவில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க, வாட் இஸ் சிங்கிள் ரெஸ்பான்சிபிள் பிரின்சிபல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிங்கிள் ரெஸ்பான்சிபிள் பிரின்சிபல் ஸ்டேட் தட் எ கிளாஸ் should have only one responsible or one reason to change இருக்கும். This help is in the writing code, மெயின்டெனபிலிட்டி அண்ட் ஸ்கேனபிலிட்டி கோடாக இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா இன்னொரு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும் இன்டர்வியூருக்கு. கிளாஸு யூசர் மேனேஜரு, டிஃபால்ட்டில் கிளாஸ் சேவ் அண்டர்ஸ்கோர் யூசரு, செல்ஃபு கமா யூசரு, சேவ் அண்டர்ஸ்கோர் டூ அண்டர்ஸ்கோர் டேட்டாபேஸ் யூசர்னு. கிளாஸு இமெயில் சென்டரு, டிஃபால்ட்டு சென்ட்டு அண்டர்ஸ்கோர் வெல்கம் அண்டர்ஸ்கோர் மெயிலு, செல்ஃபு கமா யூசரு, சென்டு அண்டர்ஸ்கோர் மெயிலு, யூசர் கமா டு அவர் அப்ளிகேஷன். சாலிட் சீக்வன்ஸில் நம்ம என்ன பார்க்க போனால் ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எப்படி சாஃப்ட்வேரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுது வித்தவுட் மாடிஃபைடு எக்ஸ்டெண்ட் கோடு, ஆல்ரெடி இருக்கிற கோடில் எந்த சேஞ்ச் இல்லாமல் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படிங்கிறது. இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ரியல் வேர்ல்டு டெவலப்மெண்ட்டுக்கு.
ஸ்டே இன் டியூன். இப்போ நம்ம வந்து கிளைமேக்ஸ் சீனுக்கு வந்தாச்சு. நீங்கள் ஒரு குட் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கணும் அப்படின்னா ஊப்ஸ் மட்டும் படித்தா போதாது. சாஃப்ட்வேரை எப்படி டிசைன் பண்ணுறங்கிற பிரின்சிபலையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சாலிட் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் ரெஸ்பான்சிபிள் பிரின்சிபல் அப்படின்னா என்னங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கிடச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.